வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு முக்கியமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேர்தலுக்கு பிறகு வந்த கருத்து கணிப்புகள் தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இது இந்தியா லெவல்ல. தமிழ்நாட்டு லெவல்ல இப்ப மிகப்பெரிய அளவுல பேசிட்டு இருக்கக்கூடிய, சோசியல் மீடியாவுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப நீங்க ரபட் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் அப்படிங்கிறது பிஜேபி வெற்றி அப்படிங்கிறத எல்லாருமே உறுதி செஞ்சுட்டாங்க. அது 400 சீட்டா அப்படிங்கிறத இங்க வந்து ஒரு விவாதமா போயிட்டுருக்கு. ஆனா மேல அப்படிங்கிறது சென்ட்ரல்ல பாஜக உறுதி ஆயிடுச்சு அதோட வெற்றி. சரி, தமிழ்நாட்ல எந்த அளவுக்கு திமுக, அதிமுக, பாஜக இந்த 3 ஓட ஓட்டு சதவீதங்கள் எவ்வளவு இடங்கள்ல ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறத இங்க மிகப்பெரிய முக்கியமான டாஸ்க். ஏன் அப்படின்னா, சென்ட்ரல்ல பாஜக அப்படிங்கிறது உறுதியான போது, இங்க ஸ்டேட்ல நம்முடைய ஸ்டேட் தமிழ்நாட்ல எந்த அளவுக்கு பாஜக வருது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுல எந்தெந்த இடத்துல எவ்வளவு வருது அப்படின்னு ஒவ்வொரு நியூஸ் சேனல்களும் சொன்ன கருத்து கணிப்பை நாம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்முடைய ஸ்டேட்டை பார்க்கலாங்க. மோஸ்ட்லி எல்லா நியூஸ் சேனலுமே நிகரபுட் பார்த்தீங்கன்னா 350க்கு மேலே பாஜக வாங்குது அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறாங்க. அதில் மிக அதிகமாக சொல்கிறது அப்படிங்கிறது டுடேஸ் சாணக்கியா தான். நிகரபுட் பார்த்திங்கன்னா 400 இடங்களுக்கு மேலே வாங்குவாங்க அப்படிங்கிறத உறுதி பண்ணியிருக்காங்க. நிகரபுட் பார்த்திங்கன்னா இது 2019 353 இடங்கள் அப்படிங்கிறது உறுதி செஞ்சுருக்கிறது. பார்க்கலாங்க. அடுத்தது நாம் எப்படி அப்படிங்கிறத நாம் இனி அடுத்த வரையில் பார்க்கலாங்க. நாம் இப்போது சென்ட்ரலில் பார்த்தோம்ங்க. இப்போ நம்ம ஸ்டேட்டில் பார்க்க போகிறோம். நாம் ஏன் இந்த சாணக்கிய தொலைக்காட்சி அவங்க வெளியிட்ட செய்திகளை நாம் முக்கியமாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வருஷம் 2019 அவங்க வெளியிட்ட கருத்து கணிப்பு தான் ஒரு அளவு தோராயமாக ஒரு 3 to 4 ப்ளஸ் ஆர் மைனஸில் ரொம்ப அக்யூரஸாக வெளியிட்டாங்க. அப்போது எல்லா செய்திகளும் வெளியிடுறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அக்யூரஸாக கொடுத்தாங்கன்னா இல்லை. சாணக்கியா 100% அக்யூராக கொடுத்தாங்க அப்படிங்கிறனால தான் நாம் அதைய ஃபெசிமனாக பார்க்குறோம். இந்த ட்ரிப்பு நம்மளுடைய ஸ்டேட்டில், நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் சாணக்கியா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நியரபுட் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து 29 உறுதி, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5ன்னு சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே 0, ஆனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு சொல்லியிருக்காங்க. அதே பிஜேபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10 உறுதியா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 நடக்குங்கிறாங்க. அப்படின்னா நிரபட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக 6 இடங்களை வெல்வதற்கான வாய்ப்பு உறுதி. 6க்கு மேலே தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4ன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் 6 உறுதின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க வேண்டியது. மற்றவை அப்படிங்கிறது 0ன்ட்டாங்க. அதனால தான் நம்மளோட சாணக்கியா நியூஸை எடுத்து முக்கியமாக நம்ம பார்க்குறோங்க. 2019 அவங்க கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு இருந்துக்குன்னு பார்க்கலாங்க. பிஜேபி 300ன்னு சொன்னாங்க. நியர்பட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 303 ஆச்சு. என்டிஏ வந்து 350ன்னு சொன்னாங்க, 351ங்க. காங்கிரஸ் அப்படிங்கிறது 55 சொன்னாங்க, 52. யூபிஏ 95 சொன்னாங்க, 91. அதர்ஸ் 97 சொன்னாங்க, 100 ஆச்சு. அப்போ நியரபவுட் பார்த்தீங்கன்னா இவங்களோட கருத்து கணிப்பு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 4லேருந்து 5 இடங்களில் இருந்தது. அப்படிங்கிறதுனால தான் நாம் மற்ற செய்தி சேனல்களோட இந்த சாணக்கியா சேனலை நாம் முக்கியத்துவம் கொடுத்து அது என்னங்கிறத நாம் பார்க்குறோம். ஏன்னா அக்யூரஸாக இருக்கும். ஓரளவுக்கு ஒரு 4-5 சீட்டு முன்பின் இருந்தாலும் ஒரு அளவுக்கு பக்கத்தில் இருக்கும். அப்படிங்கிறனால தான் நாமும் அதை எடுத்து இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறோங்க. நீ அடுத்ததாக நம்ம தமிழ்நாட்டில் அதோட நிலவரம் என்ன, எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சாணக்கிய தொலைக்காட்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டுடேஸ் சாணக்கியா வந்து நிரபுட் பார்த்தீங்கன்னா 10 இடங்களை கண்டிப்பாக பாஜக வருங்கிறாங்க. நிரபுட் மைனஸ் ஒரு 4-5 சொன்னாலும் கண்டிப்பாக 5லேருந்து 6 சீட்டு உறுதி அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே இந்தியா டிவி 6 இடம் வரும்னு சொல்லியிருக்காங்க. தினமலர் வந்து 2லேருந்து 7 சீட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நிரபுட் பார்த்தீங்கன்னா எச்சு கம்மியாக எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக அப்படிங்கிறது நிரபுட் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 7 சீட்டுக்கள் உறுதி அப்படிங்கிறது இதுலேயே தெரியுது. அதுக்கு ரொம்ப
நாட்கள் இல்ல, ரொம்ப நேரங்கள் இல்ல. நாளைக்கு இந்நேரம் மோஸ்ட்லி இதோட ரிசல்ட்டுகளோட ஒரு கால்வாசி பங்க நம்ம கடந்திருப்போம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிசர்த்தமான உண்மை. எப்படியோ பிஜேபி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில ஒரு மிகப்பெரிய அளவுல அண்ணாமலை தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் வளர்ந்திருக்குது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். இது வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய குடுத்துட்டு இருக்குது. ஏன்னா, அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் அவரோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவுல இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிசல்ட் காமிக்குன்னு நம்பலாங்க. நன்றி நண்பர்களே. நன்றிங்க. ரைட். இப்போ நாம பார்த்தோம்ங்க. இப்போ நாம் இன்னைக்கு மிக முக்கியமா பார்க்க போறது என்னன்னா, பாஜகவோட தமிழ்நாட்டில தலைவரா இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களோட வெற்றி கோயம்புத்தூர்ல எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, இதோட கருத்து கணிப்புகளுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஜக, திமுகவுக்கான மிகப்பெரிய போட்டியா தான் கோயம்புத்தூர்ல இருக்கு. அது ஒரு இழுபறியா தான் இருக்கு. ஏடிஎம்கேவோட ஓட்டு சதவீதம் வந்து அங்க அந்த அளவுக்கு வந்து பாஜகவுக்கோ, திமுகவுக்கோ ஒரு போட்டியா, ஒரு டாமினேட்டா இருக்காது. கோயம்புத்தூர்ல போட்டி அப்படிங்கிறது அண்ணாமலைக்கும் இவரு கணபதி ராஜுக்குமா தான் இருக்குமே தவிர, இது வந்து ஏடிஎம்கே வராதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து வெற்றி வாய்ப்புங்கிறது டிஎம்கேக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் கோவை மக்களோட கருத்துக்கள், கருத்து கணிப்பு எல்லாரும் எடுத்தத நாம பார்க்க போனா, அண்ணாமலை அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குது. அது உறுதி செய்ற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்குறோம். எனிவே என்ன ஏதுங்கிறத இதோட விடை வந்து நாளைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிரும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ரைட். உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி நண்பர்களே.